அமைச்சர் பொன்முடி மீதான இந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய இந்த வழக்கு மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்குல இதுவரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத சுருக்கமா பார்க்கலாம். 2006, 2011 ஆண்டுகளில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பொன்முடி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பியால் 2011 ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் 2012 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2006 ஏப்ரல் முதல் 2010 மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் பொன்முடியும் அவரது மனைவியும் வருமானத்திற்கு அதிகமாக 65.99 விழுக்காடு சொத்து குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. சோதனை காலத்தில் 3,55,00,000க்கும் அதிக மதிப்புடைய சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதாகவும் அதில் சேமிப்பு என்ற வகையில் 1,80,00,000 கழித்து மீதமுள்ள 1,76,00,000 ரூபாய் என்பது 65.99% அதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 39 சாட்சிகள் மற்றும் 85 சான்று ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. இதில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடியையும் அவரது மனைவியையும் கடந்த 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் விடுதலை செய்தது. தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. பின்னர் சுழற்சி முறையில் நீதிபதிகள் எஸ். பாஸ்கரன், டி. மதிவாணன், என். சதீஷ்குமார், ஜி.கே. இளந்தரையன், வி. சிவஞானம் ஆகியோர் விசாரித்தனர். கடந்த அக்டோபர் 10 நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்கள் முடிவடைந்து 2023 ஆண்டு நவம்பர் மாதத்தில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி இருவரையும் விடுதலை செய்த கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டன.